நடிகை பாவனா கடத்தல், பிரபல நடிகர் கைது என மலையாள திரையுலகமே அதிர்ந்து போயிருக்கும் நேரத்தில் பாவனாவிற்கு நேர்ந்ததுதான் என்ன? ஏன் அவர் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டார் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்கி வருபவர் நடிகர் திலீப். 48 வயதாகும் அவர் மிமிக்ரி பழகி பின்னர் திரையுலகில் நுழைந்தார். ஏழரை கூட்டம், மானத்தே கொட்டாரம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த திலீப் குஞ்சின் கூனன், சாந்து பொட்டு போன்ற திரைப்படங்கள் மூலம் பிரபலமானார். ஒருபுறம் நகைச்சுவை படங்களில் நடித்து வந்த திலீப் இன்னொரு புறம் ஆக்ஷன் ஹீரோவாகவும் வலம் வந்தார். தொடர்ந்து திரைத்துறையில் கொடிகட்டி பறந்த அவர் மாநில அரசு விருதுகளையும் பெற்றார். ദിലീപ് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു സിനിമാ നടൻ എന്നതിലുപരിയായിട്ട് ഒരു ജനപ്രിയ നായകനാണ്. ഫാമിലിക്ക് അത്രത്തോളം ഇഷ്ടമുള്ള എല്ലാവരും ബഹുമാനിക്കുന്ന ദിലീപിന്റെ ഭാഗത്ത് നിന്ന് ഇങ്ങനെ ഒരു വിഷയം ഉണ്ടായതിന്റെ പേരിൽ ഇപ്പോൾ സിനിമാ നടന്മാർ மலையாள திரையுலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாயகர்களில் ஒருவராக திகழ்ந்த திலீப் தற்போது தனது நிஜ வாழ்க்கையில் வில்லனாக மாறியுள்ளார். நடிகை பாவனா கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கே அவரை வில்லனாக மாற்றியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து வரும் நடிகை பாவனா கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி படப்பிடிப்பு முடிந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கொச்சி அருகே ஒரு கும்பலால் கடத்தப்பட்டார். பின்னர் சுமார் 4 மணி நேரம் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அந்த கும்பல் நடந்தவற்றை வீடியோவாக பதிவு செய்தது. பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட பல்சர் சுனில், பாவனாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் மார்டின் அந்தோணி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் ஏராளமான தகவல்களை காவல்துறையிடம் தெரிவித்ததே இன்று மலையாள திரையுலகம் அதிர்ச்சி அடைவதற்கு காரணம். பாவனாவை கடத்தச் சொன்னது நடிகர் திலீப் தான் என சுனில் கூறியதை அடுத்து திலீப்பிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரது 2வது மனைவியான நடிகை காவ்யா மாதவனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் அவருக்கு மிகவும் நெருக்கமான இயக்குனர் நாதிர் ஷா, சகோதரர் அனூப், மேலாளர் அப்புண்ணி ஆகியோரிடமும் தனித்தனியே விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆரம்பம் முதலே மறுத்து வந்த திலீப்பிடம் கடந்த வாரம் 12 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. நடிகை மஞ்சு வாரியரை கடந்த 1998ஆம் ஆண்டு திலீப் கரம் பிடித்தார். கருத்து வேறுபாடு என்ற புயல் வீசியதை தொடர்ந்து இருவரும் 2014இல் விவாகரத்து பெற்றனர். அதன் பிறகு நடிகை காவ்யா மாதவனை திலீப் மணமுடித்தார். திலீப்புக்கும் காவ்யா மாதவனுக்கும் இடையே இருக்கும் பழக்கத்தினை மஞ்சு வாரியரிடம் பாவனா தெரிவித்ததே இந்த பிரச்சனைக்கு காரணம் என கூறப்படுகிறது. அதற்கு பழிவாங்கவே நடிகர் திலீப் உத்தரவின் பேரில் பாவனா கடத்தப்பட்டார் என தெரிகிறது. இந்நிலையில் நடிகர் திலீப் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ஆலுவா சிறையில் அடைக்கப்பட்டார். ஆதாரங்களின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அங்கமாலி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த திலீப்பின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அவரை 2 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. திலீப் கைது செய்யப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திரையுலகினர் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை என தெரிவித்துள்ளனர். திரைத்துறைங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு பெண் மேல நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஷாக்காக இருக்கு கேட்கறதுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பப்ளிக் ஃபிகர் திலீப்புங்கிற நடிகர் வந்து யாரோ ஒருத்தர் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் திட்டம் போட்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்பவே முடியாத விஷயங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை ஒருத்தர் யோசிக்க முடியும், அதுவும் பொது வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஒருத்தர் யோசிக்க முடியும்னு சொல்லும்பொழுது எப்படி அப்படி செய்ய முடியும்? திலீப்பை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் ஒரு அற்புதமான நடிகர். கேரளாவில் வந்து குழந்தைகளும் பெண்களும் அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு படையாக இருக்கிறது திலீப் அவர்களுக்கு தான். இப்படி இருக்கும்போது ஏன் இவர் இப்படி பண்ணார், இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு கேள்விப்பட்ட போது எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தவறு யார் செஞ்சாலும் அது தவறு தான். அந்த தவறுக்கு உண்டான தண்டனைங்கிறது யாராக இருந்தாலும் அதை அனுபவிக்கணும். இதில் வந்து மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒருத்தர் அப்படின்னா முதல்ல பாவனா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு தான் வந்து பதுங்காமல் பயப்படாமல் எனக்கு இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு
அவர் வெளியில் போராடினதுங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இது ஒரு நடிகை தான் இப்படி இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் அப்படி நின்று தனக்கான நீதியை பெற்றுக்கொள்ளணுங்கிறதான். கடந்த ஆண்டு வெல்கம் டு சென்ட்ரல் ஜெயில் என்ற படத்தில் நடித்த திலீப் இந்த ஆண்டு தனது நிஜ வாழ்க்கையில் ஜெயிலுக்கு சென்றுள்ளது மலையாள திரையுலகையும் அவரது ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.